இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 239A மற்றும் B என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். யூனியன் பிரதேசங்களுக்கான சட்டசபை மற்றும் அமைச்சரவை. இந்த பிரிவு சில யூனியன் பிரதேசங்களுக்கு, முக்கியமாக பாண்டிச்சேரி, புதுச்சேரி என தனி சட்டசபையையோ அல்லது அமைச்சரவையையோ உருவாக்கும் அதிகாரத்தை நாடாளுமன்றத்திற்கு வழங்குகிறது. நோக்கம்: பொதுவாக யூனியன் பிரதேசங்கள் குடியரசுத் தலைவரால் நேரடியாக நிர்வகிக்கப்படும். ஆனால் இந்த பிரிவின் கீழ் நாடாளுமன்றம் ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த யூனியன் பிரதேசத்திற்கு என்று மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டசபையை லெஜிஸ்லேச்சர் அல்லது அமைச்சரவையை கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் உருவாக்க முடியும். இதன் மூலம் அந்த யூனியன் பிரதேச மக்கள் தங்கள் பகுதியை நிர்வகிப்பதில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கிறது. அவசர சட்டங்களை பிறப்பிக்கும் அதிகாரம்: இது யூனியன் பிரதேசத்தின் நிர்வாகிக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் வழங்கப்பட்டுள்ள அவசர சட்டம் ஆர்டினன்ஸ் பிறப்பிக்கும் அதிகாரத்தை பற்றி கூறுகிறது. எப்போது யூனியன் பிரதேசத்தின் சட்டசபை கூட்டத்தொடரில் இல்லாதபோது ரிசஸ் உடனடியாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் நிர்வாகி இந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். நிபந்தனை: இவ்வாறு அவசர சட்டத்தை பிறப்பிக்கும் முன் நிர்வாகி இந்திய குடியரசுத் தலைவரிடம் இருந்து ஆலோசனையோ அல்லது அனுமதியையோ பெற வேண்டும். சட்டசபை மீண்டும் கூடிய பிறகு இந்த அவசர சட்டம் அங்கு தாக்கல் செய்யப்பட்டு ஒப்புதல் பெற வேண்டும். இல்லையெனில் அது காலாவதியாகிவிடும். லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in